So, good afternoon, everyone. So, in the last class, we would have discussed about the basics of raw material introduction, right? So, what are all the important raw materials? How the blast furnaces? What are the different zones? அப்படின்னு பார்த்தோம் ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கோம், right? So, hope you would have understand the things how the blast furnace seems to be, right? யூ கேன் ஈவன் இமேஜின் எப்படி இருக்குன்றது கூட இமேஜின் பண்ணி பார்த்தாவே உனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், ஸோ எப்படி இருக்கும்ன்றது உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ரைட்? ஸோ பீயிங் இன்ட்ரொடக்ஷன் பார்ட், ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் இல்லைனா உனக்கு அயன் மேக்கிங் ப்ராசஸே வந்து பண்ண முடியாது, ரைட்? அண்ட் வி ஹாவ் டிஸ்கஸ் அபவுட் the pre-treatments of raw materials. என்னென்னா ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம் பிஃபோர் சார்ஜிங் ஆர் புட்டிங் இன்சைட் த பிளாஸ்ட் ஃபர்னஸ். பிளாஸ்ட் ஃபர்னஸ்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ரா மெட்டீரியல்ஸ்க்கு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓர்னால் நம்ம க்ரஷிங் கிரைண்டிங் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் டெஸ்ட், கெமிக்கல் டெஸ்ட் எல்லாமே பண்ணுறோம். நாட் ஒன்லி ஃபார் அயன் ஓர், ஃபார் ஃப்ளக்ஸ், கோக் இஸ் அகெயின் இட் இஸ் நாட் அ டைரக்ட் ப்ராடக்ட். கோல்லேருந்து நம்ம வந்து ஃபர்னஸில் ஹீட் பண்ணி நம்ம கோக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கோக் மேக்கிங் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஃபர்னஸில் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேர்டன். பேர்டன்னா சார்ஜ் மெட்டீரியல்னால் ரா மெட்டீரியல்ஸ், ரைட்? டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. சார்ஜு, பேர்டன் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தான் குறிப்பிடுது, சரியா? ஸோ இந்த நம்ம சார்ஜ் பண்ண போகிற இல்லை இன்புட் பண்ண போகிற ரா மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணணும். பிகாஸ் ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸில் வந்து நீங்கள் வந்து மேலேருந்து நம்ம சார்ஜ் பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்குது, சரியா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம சார்ஜ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்கீமெட்டிக் டயக்ராம், ரைட்? பிளாஸ்ட் ஃபர்னஸ் மேலே நம்ம 2 வால்வ்ஸ் இருக்குது, ஏர் டைப் வால்வ்ஸ், ஸ்மால் பெல், லார்ஜ் பெல், ஓகே? 2 பெல் சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த த்ரோட் பார்ட்டில். இது நம்ம வந்து வி கேன் மூவ் அப் அண்ட் டவுன், ரைட்? ரெண்டுமே அப் அண்ட் டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸ் வந்து இதில் விழும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுவாங்க, பிளாஸ்ட் ஃபர்னஸ்குள்ளே வந்து விழும், சரியா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேர்டன் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ரா மெட்டீரியல்ஸும் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது. எந்த ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் எ நியூ பிளாஸ்ட் ஃபர்னஸ், ரைட்? புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க பிளாஸ்ட் ஃபர்னஸ், எடுத்தோடனே நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க? டூ யூ ஹேவ் எனி ஐடியா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வி வில் ஆட் சம் லைம், ஓகேவா? ஒரு லைனிங்க்கு வந்து ஒரு இதாக வந்து நம்ம வந்து லைம் ஸ்டோன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ தட் இட் ப்ரொடெக்ட்ஸ் த ரெஃப்ராக்டிவ்ஸ் இன்சைட். எடுத்தோடனே நம்ம அயன் ஓர் நம்ம டைரெக்டாக நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் வி ரெக்வயர் மோர் ஹீட் டு ரெடியூஸ். அந்த மாதிரி சில லாஜிக்கான விஷயம்லாம் இருக்குது. எந்த மாதிரி சார்ஜிங் வந்து பண்ணுறது, அதாவது ஆடிங் ஆர் இன்புட்டிங் யுவர் ரா மெட்டீரியல்ஸ் இன்சைட் த பிளாஸ்ட் ஃபர்னஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ், அப்படியே கன்வேயர் பெல்ட் இருக்குது, மேலே போயிட்டு இதுக்குள்ளே பிளாஸ்ட் ஃபர்னஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஸ்டவ்ஸு, கேஸ் கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது, சரியா? ஸோ யூ கேன் சி ஹியர் அட் த கிராஸ் செக்ஷன் ஒரு டயாமீட்டருக்கு இதில் இருக்கும். இந்த ஷேப் இப்படி தான் இருக்கும், சரியா? கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்? ஸோ ஹெர்த் போர்ஷன், போஷ், பெல்லி அண்ட் ஸ்டாக் போர்ஷன். இந்த வால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், கோனிக்கல் இதாக இருக்கும், ஓகேவா? கீழே இருக்கிறீங்கன்னா மேலேருந்து மெட்டீரியல்ஸ்லாம் இதில் வந்து விழும். இதை நம்ம லோயர் பண்ணோம்னா மெட்டீரியல்ஸ்லாம் கீழே வந்துடும், சரியா? இங்கே இருந்தால் பஸ்டில் பைப் வரும். ஸ்டவ்லேருந்து ஏர் சப்ளை பண்ணி இந்த பஸ்டில் பைப் வரும். பஸ்டில் பைப்லேருந்து அங்கங்கே ஒவ்வொரு பைப்பும் கனெக்ட் ஆகிருக்கும். அது வழியாக நம்ம வந்து இதுதான் டியூஸ் ஏர் சப்ளை பண்ணுவோம், சரி? இந்த 3D வியூ கொடுத்துருக்காங்க பாரு, ஓகேவா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருவோம், சார். டெட் பேண்ட் ஜோன், ரேஸ் வேஸ், ரைட்? ஸோ burden is otherwise called charge or raw materials or input, சரியா? கோக், pellets, sinters, ஓகேவா? pellets, sinters பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், ரைட்? and these are the raw materials we are going to charge in, right? So the production rate of blast furnace is directly determined by 2 important factors. அதாவது என்னென்ன important factors?
rate of reduction and rate of heating of the burden. Rate of reduction process எப்போ நடக்கும், reduction வந்து அயன் ஆக்சைடில் எப்போ நடக்கும்னா whenever the iron oxide rock அந்த ரா மெட்டீரியலில் வந்து enough amount of கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடில் கிடைக்கும் போது உனக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் ரிடக்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். ரேட் ஆஃப் ஹீட்டிங் எப்போ கிடைக்கும், அதிகமான ஹீட்டு வந்து உனக்கு கொடுக்கணும். ரெண்டு கண்டிஷனுக்குமே உனக்கு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஓகேவா, தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரியாக்ஷனில் நமக்கு வந்து நடக்கும். சரியா, ஒன் செகண்ட். ஹலோ கார்த்திக் சார். சார் சும்மா தான் சார் ஃபோன் பண்ணேன். அந்த இது மெட்டீரியல்ஸ் கொரியர் பண்ண சொன்னீங்களா சார், அது அவர்கிட்ட கேட்டேன். இல்லையே நான் கார்த்திக் சார் சொல்லி அப்படின்ட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரில. சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். சாம்பிள் எந்த சாம்பிள் அப்படின்னாரு. சரிங்க சார் நான் கேட்குறேன் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திருமுருகனா வேறு எதாவது கேட்டா திருமுருகன் தான் சார், உங்கள் நம்பரே கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு சொன்னேன். இன்னும் இதை கொஞ்சம் இது நான் மீட் பண்ணியிருக்கேன், நான் பேசியிருக்கேன் அப்படின்னாரு. ஐயோ தெரியலைங்க சார் என்னென்ன சாம்பிள். நாங்கள் தம்பி வந்து சாமர்ஸ்லேருந்து ஸ்கூல் sorry for the interruption. These are the two important factors, that is rate of reduction of iron oxide, rate of heating. So the ரெண்டு ஃபேக்டர்ஸ்மே நமக்கு வந்து we require கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ரைட். அந்த ரியாக்ஷன் தான் மெயினாக நமக்கு வந்து நடக்கணும். சரியா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பெர்மிபிலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ the permeability depends upon your size of the raw materials. சரியா, ஸோ important factors for the distribution அப்படின்னு பார்க்கும்போது these are the three important factors: design and charging device, physical property of charge, and level and sequence of charging. ஓகேவா,
டிசைன் அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அண்ட் சைஸஸ் ஆஃப் த பெல்லோட சைஸ் டிபெண்ட் பண்ணி கூட இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பெல்லோட சைஸ் டிபெண்ட் இருக்குது. இது எப்படி இன்க்ளைண்டாக இருக்கா இல்லையா, ஸோ எந்தளவுக்கு பெருசாக இருக்குது, எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்குது என்னது டிசைன் அண்ட் சார்ஜிங் டிவைஸில். ஸ்பீட் ஆஃப் லோயரிங் லார்ஜ் பெல், ஸோ அந்த மாதிரி தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். சரியா? ஸோ ஆங்கிள் அண்ட் சைஸ் ஆஃப் பெல் பார்க்கும்போது when we consider this angle with respect to the wall of the blast furnace, நீங்கள் இந்த கிளியரன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வி டைப் ஆஃப் என்ன சொல்கிறது கான்டூர் டைப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வி மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வந்து 2 பக்கம் பாடும்போது வி டைப் ஆஃப் இது வந்து கிடைக்கும். கோக் ஓர் அந்த மாதிரி வந்து ஒரு பெட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் வி டைப். ஸோ இந்த கிளியரன்ஸ் அதிகமாக இல்லை கம்மியாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி எம் டைப் ஆஃப் இது வந்து. ஸோ when you have ஸ்மாலர் கிளியரன்ஸ் வி டைப் கிடைக்கும், லார்ஜர் கிளியரன்ஸ் போது எம் டைப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிறதுனால என்ன ஆகும் பிளாஸ்ட் ஃபர்னஸில், இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து வால்ஸ் இங்கே இருக்குது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இங்கே வந்து ஒரு பெருசாக காமிச்சிருக்காங்க. சரியா? இந்த ஷேப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ இந்த எம் டைப் அண்ட் வி டைப் ஆஃப் பெட் ஃபார்மேஷன், பெட்ஸ் லேயர்ஸ் மாதிரி இருக்கும். கோக் ஓவர் ஃப்ளக்ஸ், கோக் ஓவர் ஃப்ளக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா த சப்ளை ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் த பாட்டம் வந்து வி டைப்புக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எம் டைப்புக்கு வந்து நிறையா வந்து அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தே கம்பேர் திஸ் வி டைப் அண்ட் எம் டைப் ஆஃப் கான்டூர். ரைட்? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி when you change the angle or the clearance from here to here, right, what happens? V type, right? So when we increase that clearance, it is somewhat M, and again it is M type of இது. சரியா? ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன் கால்ட் ஃபேக்டர் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து ஒரு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு லாரியில் வந்து இப்போ மணல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம வந்து அந்த டில் பண்ணி கொட்டும் போது என்னென்னா ஜென்ரலாக எதாவது மணலாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி எதனாலுமே ஒரு மேலேருந்து நம்ம வந்து கொட்டும் போது என்னென்னா தெர் இஸ் அ ஃபார்மேஷன், த டெண்டன்சி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கோனிக்கல் ஹீப் வந்து ஃபார்ம் ஆகும். எதை வேணால் நீங்கள் கொட்டுங்க, யூஸ்வலாக வந்து ஒரு கோனாக தான் ஃபார்ம் ஆகும், ஸ்கொயராக ஃபார்ம் ஆகாது. எதை வந்து மேலேருந்து நம்ம கீழே கொட்டினாலுமே there is a chance of forming a conical heap. இந்த மாதிரி கோனிக்கலாக ஃபார்ம் ஆகும். மணல் கொட்டாலும் சரி, கல் கொட்டினாலும் சரி, எதை கொட்டினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஹீப் தான் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் தான் அந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகேவா? அந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஃபார்ம் ஆகுது பாரு. நம்ம இதுலேயும் வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேயும் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். சரியா? அது எப்படி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி கிளியரன்ஸ் இருக்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வி டைப்பாக எம் டைப்பாக. ஸோ அந்த ஆங்கிளும் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஃபார்ம் ஆனதான். சப்போஸ் ஆங்கிள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃப்ளாட் ஆகிடும். ஓகே, வென் இட் இஸ் வெரி லெஸ் தென் இட் இஸ் அ ப்ராப்ளம் இன் சப்ளை ஆஃப் கேஸஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே உனக்கு வந்து பிரச்சனை. ஸோ ஒரு ஆப்டிமம் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் இருக்கும் போது இந்த சப்ளை ஆஃப் கேஸஸ் ஃபவுண்ட் டு பி எஃபிஷியன்ட்லி ரியாக்டிங் வித் த ரா மெட்டீரியல்ஸ். நமக்கு மெயினாக என்ன, ரா மெட்டீரியல்ஸ் மேலேருந்து போடுறது ஹீட் ஆகும். எப்படி ஹீட் ஆகும்? சப்ளை பண்ணுற கேஸ் ஏர்லேருந்து, பாட்டம்லேருந்து ஏர் சப்ளை பண்ணுறோம்ல, அது ஏர் சப்ளை பண்ணுற என்னது ப்ரொடியூஸ் ஆகும்? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. அந்த கேஸஸ் எல்லாமே கேப்ஸ்குள்ளெல்லாம் போய் எல்லா ரா மெட்டீரியலும் ஹீட் பண்ணணும். எங்கே ஹீட் பண்ணணும்? ஷாஃப்ட்டோ இல்லை ஸ்டாக்கில் வந்து ஹீட் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கேஸ் அண்ட் ரா மெட்டீரியல் வந்து அதிகமாக இருந்தால் தான் உனக்கு வந்து நல்ல ரியாக்டிங் ரேட், அந்த ரிடக்ஷன் ரேட் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா யுவர் ஃபேக்டர்ஸ், த இம்பார்ட்டன்ட் 3 ஃபேக்டர்ஸ்: டிசைனு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த டிசைன் நான் சொல்லிவிட்டு ஆங்கிள் அண்ட் சைஸ் ஆஃப் த பெல்ட்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லோயரிங்னு சொல்லிட்டாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா the size of the material. Again, size of the material is directly proportional to your permeability. சரியா? ரொம்ப சைஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா உனக்கு வந்து பெர்மியபிலிட்டி நிறையா இருக்கும். பெரிய பெரிய கல்லா, பெரிய பெரிய ராக்ஸா, மிக்சிங் ஆஃப் ராக்ஸ், அதாவது அயன் வர போடுறீங்க, அதுவும் பெருசாக இருக்குது, கோக்கும் பெருசாக இருக்குன்னா மோர் கேப்ஸ் வில் பி தேர், மோர் பெர்மியபிலிட்டி வில் பி. அப்படி நிறைய பெர்மியபிலிட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கேஸஸ் தான் வந்து மெட்டீரியலோட ரியாக்ட் ஆகி உனக்கு வந்து ரிடக்ஷனோ இல்லை மற்ற ப்ராசஸோ வந்து ரியாக்ஷன் நடக்கும். சில மற்ற கேஸஸ் எல்லாமே வந்து
எக்ஸாட் கேஸாக வந்து எக்ஸிட் கேஸாக வெளியில் போயிடும். சரியா? ஸோ ஒரு ஆப்டிமம் சைஸ் இருக்கணும், ரைட்? ஸோ அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியலும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்டன். அண்ட் லெவல் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் சார்ஜிங். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் சார்ஜிங், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து மேலேருந்து வந்து கொட்டும். இது ஸ்மால் வால்வ்ஸ் மேலே கொட்டும். இதை நம்ம லோயர் பண்ணால் இங்கே வந்து விழும். லோயர் பண்ணி பாரு, இங்கே வந்து விழும் லார்ஜ் பெல். இதை நம்ம லோயர் பண்ணால் இங்கே உள்ள வந்து நமக்கு வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸில் விழும். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ், ரைட்? இந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ராப்பர் சீக்வன்ஸ். நான் சொன்ன மாதிரி நியூலி பில்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சார்ஜ் பண்ணணும்? கால்சியம் கார்பனேட். ஸோ அந்த மாதிரி மெனி ரிசர்ச்சஸ் ஹேவ் பீன் டன். எந்த மாதிரி சார்ஜ் பண்ணால் நமக்கு எஃபிஷியன்சி வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸில் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்தவொடனே நம்ம கால்சியம் போடுறோம், ரைட்டு? அடுத்தது நம்ம ஓர் போடுறோம், அடுத்து நம்ம கோக்கு போடுறோம். ஓகே, இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்ஐசி. ஓகே, ஃபஸ்ட்டு லைமு, அயன் ஓர் அண்ட் கோக். எல்ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைமு போடுறீங்க, அடுத்தது வந்து அயன் ஓர் போடுறீங்க, அடுத்தது கோக் போடுறீங்க. அதே சீக்வன்ஸில் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 kg இல்லை 50 kg ஆஃப் லைம் போடுறீங்க, அடுத்தது 60 kg ஆஃப் அயன் ஓர் போடுறீங்க, அடுத்தது 30 kg ஆஃப் கோக் போடுறீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ். ஓகேவா? சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, 2 லேயர்டு அயன் ஓர் போடுவாங்க, 2 லேயர்டு கோக் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் இதை வந்து பண்ணியிருக்காங்க, ரிசர்ச்சஸ் பண்ணி தே ஹாவ் கிவன் ரிசல்ட்ஸ் ஆல்சோ. எந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணணும், 2 times ஆஃப் கோக் போடுறது, 3 times ஆஃப் லைன் போடுறது, செகண்டாக அதை போடுறது. அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் சார்ஜிங் எது எவ்வளோ எத்தனை டைம் போடுறதுன்றது சார்ஜிங்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய சீக்வன்சஸ் வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் சார்ஜிங்கை பொறுத்து கூட உங்களோட பிளாஸ்ட் ஃபர்னஸோட எஃபிஷியன்சி வந்து இருக்குது. சரியா? ஸோ பர்டன் ப்ரிப்ரேஷனில் மெயினாக இந்த லம்ஸு, கோர்ஸு, ஃபைன்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? மோஸ்ட்லி நம்ம ஃபைன்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஃபைன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்மிபிலிட்டி வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். கேஸ் ஃப்ளோஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், 0வாக இருக்கும். சரியா? அதனால் ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்குது. லம்ஸு, கோர்ஸ்னால் இவ்வளோ சைஸ் தான் இருக்குன்றது வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். இட் இஸ் பீன் அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. லைம்ஸு, கோர்ஸு, ஃபைன்ஸை வந்து இது பண்ணிப்பாங்க. இந்த ஃபைன்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த ஃபைன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இட் இஸ் சென்ட் டு த ப்ராசஸ் கால் மினரல் பெனிஃபிஷியேஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இந்த ஃபைன்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணணும். கோர்ஸோ லம்ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிளாஸ்ட் ஃபர்னஸ் சார்ஜ் பண்ணி வில் மேக் இட் ஆஸ் அ ப்ராடக்ட்ஸ், ரைட்? அயன் மேக்கிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லம்ஸோ கோர்ஸோ. whereas this fines cannot be used directly in the blast furnace because of the permeability problem. In the fines நம்ம என்ன பண்ணோம்னா, it has to be reused in a process called mineral beneficiation. ஓகே, அந்த மினரல் பெனிஃபிஷியேஷனில் சில நிறைய ப்ராசஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் அக்ளோமரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? அக்ளோமரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, அக்ளோமரேஷன் இஸ் நத்திங் பட் மேக்கிங் திஸ் ஃபைன் இன்டு எ பல்க் ப்ராடக்ட். பவுடராக இருக்கிறத நம்ம பெரிய ஒரு பல்க் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுறது அக்ளோமரேஷன் ப்ராசஸ். நம்ம ஜென்ரலாக அயன் ஓருக்கு நம்ம பண்ணுவோம். ஏன்னா பீயிங் அயன் ஓர் பவுடர்ஸ் இஸ் வெரி காஸ்ட்லி தென் அதர் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேவா? நம்ம க்ரஷிங் கிரைண்டிங் பண்ணுறப்போ நிறைய ஃபைன்ஸோ இல்லை பவுடர்ஸோ வந்து வேஸ்ட்டாக போகிற இது ஃபைன்ஸ் பவுடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, we'll bring that and we'll agglomerate it into a bulk product and it can be used as a raw material in the blast furnace. சரியா? அந்த agglomeration process நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் நம்ம மெயினாக நம்ம 2 டைப் ஆஃப் ப்ராசஸ் படிக்க போகிறோம். தட் இஸ் sintering and pelletization. ஓகேவா? Sintering is also one of the agglomeration process in which we make some heat மூலிமா நமக்கு எல்லா பவுடர்ஸும் ஹீட் பண்ணி நம்ம பல்க் ப்ராடக்டாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? And pelletization process is we'll add some water and we give bonding to the powders and it is made into a bulk product. சரியா? இந்த 2 ப்ராசஸுமே வந்து அக்ளோமரேஷன் ப்ராசஸில் வந்து சிண்டரிங்கும் பெலட்டைசேஷனும் நம்ம ஃபார்ம் பண்ணி ஒரு பல்க் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரா மெட்டீரியலாக வந்து நம்ம அயன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து யூஸ் பிளாஸ்ட் ஃபர்னஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about this agglomeration process, that is sintering and pelletization. அதோட ப்ரொசீஜர், பிரின்சிபல்ஸ் என்ன,
எப்படியெல்லாம் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குதுன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் திங். ப்ரீ ட்ரீட்மெண்ட் க்ரஷிங் கிரைண்டிங்லாம் நடக்கும். சரியா? சின்டரிங் ஃபார்மேஷன், பெல்லட் ஃபார்மேஷன், ரைட், ஸ்க்ரீனிங்கு, வாஷிங்கு எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ with this I will wind up this class, and if you